தளபதி விஜய் அவரோட தாவேகா கட்சியில கூடிய சீக்கிரம் த்ரிஷா அவங்க இணைய போறதாகவும், அதை விட முக்கியமானது ஒரு தொகுதியில எம்எல்ஏ கேண்டிடேட் நிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான நியூஸ் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இப்ப தேர்தல் முடிஞ்சு போயிடுச்சு, எப்படி அவங்க மறுபடியும் தேர்தலில் நிக்க முடியும், தாவேகள் இணைய முடியும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். நேத்து தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடந்துச்சு. அதுல விஜய் அவர்களுக்கு 108 தொகுதியும், டிஎம்கே 73 தொகுதியும், ஏடிஎம்கே 53 தொகுதியும் கைப்பற்றியிருந்தாங்க. ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும்னா குறைஞ்சது 118க்கும் அதிகமான தொகுதிகள் இருக்கணும். ஆனா தாவேகா கட்சிக்கு 108 தொகுதிகள் மட்டும்தான் இருக்கு. பத்தாயிரத்துக்கு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு அப்புறம் பெரம்பூர்ல ரெண்டுத்திலுமே வெற்றி பெற்றிருக்காரு. ஒரு கேண்டிடேட் ஒரு எலெக்ஷன்ல 2 தொகுதியிலுமே வெற்றி பெற்றிருக்காருன்னா அவர் கண்டிப்பா ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணி தான் ஆகணும். பெரம்பூர்ல அவர் அதிகப்படியான வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. அதனால பெரம்பூரை தக்க வச்சுக்கிட்டு திருச்சி கிழக்கு தொகுதியில அவர் ராஜினாமா பண்ண போறதாவும் தகவல் கிடைச்சிருக்குதாம். அப்படி ஒருவேளை ஒரு சில கூட்டணி கட்சிகளோட அவர் பெரும்பான்மை நிரூபிக்கிற பட்சத்துல திருச்சி கிழக்க அவர் ராஜினாமா பண்ணாருன்னா அங்க மறுபடியும் இடைத்தேர்தல் வரும். இடைத்தேர்தல் வரும்போது இப்ப நடந்த மாதிரியே எல்லா கட்சிகளும் அந்த திருச்சி கிழக்குல போட்டி போடுவாங்க. அதுல இப்ப தளபதி விஜய் அவரோட தாவேகா கட்சி சார்பில் த்ரிஷா அவர்களை எம்எல்ஏ கேண்டிடேட் நிப்பாட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்குது. ஆனால் இது நம்ப தகுந்த வட்டாரங்கள் கிடைக்கல. இது சோஷியல் மீடியா முழுக்க பரவக்கூடிய வதந்தியாக கூட இருக்கலாம். மே 4ஆம் தேதி த்ரிஷா அவங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. விஜய் அவர்கள் முன்னிலை வகிச்ச அந்த நேரத்தில் மதியம் ஒரு 12-1 மணிக்கெல்லாமே விஜய் வீட்டுக்கு நேரில் போயிட்டு வாழ்த்து தெரிவிச்சாங்க. ரீசெண்டாக மே மாதம் ஆரம்பிக்க புதுசில் அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி மே சீசன் அஃபிஷியலி பிகன், அதாவது மை சீசன் அஃபிஷியலி பிகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கேப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இது மூலயமா தளபதி விஜய் அவர்கள் ஒருவேளை திருச்சி கிழக்கு பகுதியில் ராஜினாமா செய்தாருன்னா அங்கே மறுபடியும் இடைத்தேர்தல் வர பட்சத்தில் தாவேகா கேண்டிடேட்டா யாரை நிப்பாட்டுவாங்க, அப்படி நிப்பாட்டுற பட்சத்தில் த்ரிஷாவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுமா, அது மூலயமா த்ரிஷா தாவேக்கால இணைந்து திருச்சி கிழக்கு தொகுதியில் அவங்க வேட்பாளர் அறிவிக்கப்படுவாங்களா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குது. அப்படி நடந்தால் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்துமா, இல்லை விஜய் அவர்கள் ஃபேஸ் வேல்யூக்காக த்ரிஷாவுக்கு ஓட் போடுவாங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.